அஞ்சலியும் சரவணனும் லவ் பண்ற விஷயம் வந்து ஒரு வழியா மாணிக்க தெரிஞ்சிச்சு. அதை வந்து அப்படியே போய் பாக்கியத்திட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்றதுனால தான் நம்ம பொண்ணை வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பாக்கியம் இதை கேட்டு செம்ம ஷாக்கா வராங்க. இனிமேதான் வந்து கதை செம்மையா போகுது. அதை தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து பாண்டியன் வீட்டுல காமிக்கிறாங்க. பாண்டியன் வீட்டுல வந்து எல்லாத்தையும் வந்து அமௌண்ட் கேட்டது அதெல்லாம் வந்து ராஜியும் கதையும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ராஜி வந்து சொல்றாங்க, இல்ல மாமா வந்து கோவத்துலதான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதை நீங்க எதுவும் பேச நினைச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்ல நம்ம வந்து நம்ம தொழில் வந்து சொந்த கால நின்று தொடங்க நல்லா இருக்கட்டும், எனக்கு எப்பயா இருந்தாலும் வந்து அப்பா பணத்தை திருப்பி கொடுக்க தரணும் அப்படின்ற எண்ணத்துலதான் நான் இருந்தேன். இப்ப வந்து அவரே கேட்டுட்டாரு, கேட்ட போது நமக்கு கொடுத்துறதா வந்து நமக்கு நல்லது, இல்லாட்டி வந்து முன்ன பின்ன வந்து கோவத்துல சொன்னாலும் வந்து அது நமக்கு கஷ்டமா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு ராஜி வந்து, இல்லங்க நீங்களும் நிறைய பேசிட்டீங்க மாமாட்ட, அதனாலதான் வந்து மாமா அந்த வார்த்தையை சொன்னாரு, இல்லாட்டி வந்து அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டாரு. பிள்ளைங்க கஷ்டப்படுற வார்த்தை வந்து அவர் வந்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த மாதிரி ஆள் கிடையாதவங்க, நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து அட்வைஸ் பண்றாங்க. இல்ல எங்க அப்பா வந்து அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, ஆனா வந்து நம்ம தொழில் தானே, நம்ம ஸ்டார்ட் பண்ணதாவே இருக்கட்டும், நம்ம சொந்த கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதாவே இருக்கட்டும், அப்பா பணம் கொடுத்து அதுல ஸ்டார்ட் பண்ணதா இருக்க வேணாம், நம்ம டிராவல்ஸை வச்சு லோன் எடுத்து அதை வந்து நான் அப்பாட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி கதிர், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்ய, நான் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து கோமதி வந்து அவங்க அம்மாட்ட வந்து திட்டிட்டு இருக்காங்க. இவர் என்னப்பா சரியான பைத்தியமா இருப்பார் போலமா, வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு, பிள்ளைங்கள்ட்ட கொடுத்த காசு கேட்கிறாரு, இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து சரவணன் வந்து வந்துறாங்க. என்னடா ஒட்டு கேட்க வந்தியா, ஒட்டு கேட்டு உங்க அப்பாட்ட போட்டு கொடுக்க வந்தியா, ஒழுங்கா போயிடு அப்படின்ற மாதிரி வந்து கோமதி திட்டும் போது, இல்லம்மா சும்மாதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து போயிடுறாங்க. இங்க வந்து குமரவேலுக்கும் அரசிக்கும் வந்து சேர்த்துறதுக்காக அவங்க அம்மா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காம இது மட்டும் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், இனிமே அடுத்த பூகம் ரெடி ஆகும், ஒழுங்கா அமைதியா இருந்துக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பேரன் கொடுத்தது கொஞ்சம் சாப்பிடேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது, உன் பேரன் கொடுத்தா நீனே தின்னு தொலை, எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து குமரவேல் வந்து வடை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து இன்னும் போய் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சாப்பிடுன்னு. இதை கேட்டுட்டு வந்து கோமதி வந்து சொல்றாங்க, என்னம்மா என்ன சாப்பிடணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லடி வடை வாங்கிட்டு வந்தான், அதை சாப்பிட சொன்னா இவன் ரொம்ப சீன் போட்டுக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ணன் பையன் தான் வாங்கி கொண்டு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எதுக்குமா தேவையில்லாத வேலை தான் பண்ணிட்டு இருக்க, அதுகளுக்கு நமக்கு தான் செட் ஆகாதுன்னு தெரியும்ல, அது நடனனுக்கு சுத்தமா செட் ஆகாது, அதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லாம பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது, அததாம்மா நானும் சொல்றேன், சொன்னா கேட்கவே மாட்டேங்குது அம்மாச்சி அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாவை வந்து காமிக்கிறாங்க. மீனாவும் செந்திலாம் வந்து காமிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சோடனே வந்து மீனா கேட்கறாங்க, என்னங்க 10 லட்சம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இந்த பாரு நான் சரியான கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா ஓடி போயிடு, அவர் அவ்வளவு பேசுறாரு, நான் என்கிட்ட பணத்தை கேட்கிறாரு, நீ என்னன்னா புரோட்டாக்காக போய் உட்காந்து என் பணத்தை வாங்கிட்டு நீ இந்த பேச்சு பேசியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எதுவும் செலவு பண்ணாதீங்கன்னு, நீங்க பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணி விட்டு இப்ப கேட்கும் போது குத்துத்து குறையுதுங்கிறீங்களா, ஒழுங்கா ரெடி பண்ணி கொடுக்குற வழியே பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை பாரு நீங்க, இன்னும் மண்டை கொண்டத்துல ஆகிறப்போ ஓடி போயிரு அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து மீனாவை திட்டிகிட்டே இருக்காங்க. என்னங்க பண்றது, நான் சும்மா சமாதானம் பேச போனேன், அவரை சாப்பிட சொன்னோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சரி புரோட்டா வச்சே 2 புட்டு போடுவோமேட்டு தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஏன் தான் இப்படி திண்ணி பண்டாரமா இருக்கியோ, போய் தொலை அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு அங்க போயிடுறாங்க. இங்க வந்து செந்திலோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அப்ப வந்து ஒருத்தர் வராரு, வந்து ராஜேந்திரன் தான் அனுப்புனாரு, நீங்க வந்து அமௌண்ட் கொடுத்தா வந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஏஐட்ட பேசி வந்து பண்ணி கொடுக்குறீங்களா, அவர் கேட்டதை விட நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இருங்க சார், நான் வந்து ஏஐட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க வந்து ஏயும் சரி பரவாயில்ல பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பியூனு தான், அண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவரும் வந்து முன்னாடி பேசினவர்கிட்ட வந்து விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேசி வந்து காரியத்தை வந்து பண்ண வைக்கிறாங்க. சரின்ட்டு வரும், இதையும் வந்து பண்ணி கொடுத்துட்டு சைன்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அமௌண்ட் அவர் வந்து பியூன்ட்ட வந்து கொடுத்து அனுப்பிடுறாரு. கொடுத்து அனுப்பிட்டு அமௌண்ட் வந்து ஒரு டிராயர்ல வச்சிடுறாங்க, செந்தில டிராயர்ல வச்சிடறாங்க. இவர் போயிட்டு வெளியில போயிட்டு வரதுக்கு வந்து பக்கத்துல இருக்க கொள்ளைக்கு வந்து பாத்துறாங்க. என்ன சார் என்னமோ பணம் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல அப்பா கொடுத்த பணம் அதுதான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து போய் சொல்றாங்க. அப்பா கொடுத்த பணம்னா என்னத்து சார் இதெல்லாம் கொண்டு வரீங்க, ஏதாச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்ல நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லஞ்சம் வாங்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து தங்கமேல் வீட்டுல வந்து காமிக்கிறாங்க. தங்கமேல் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது, நில்லுடி அப்படின்ற மாதிரி வந்து பாக்கியம் கூப்பிடுறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்டி உன் புருஷனுக்கும் நோத்துக்கும் தொடர்பு இருக்காமே அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி தங்கமேல் கேக்குறாங்க. ஆமாண்டி, கோயில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, உங்க அப்பா தான் பாத்துட்டு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா உண்மையாவாப்பா அப்படின்ற மாதிரி தங்கமேல் வந்து கேக்குறாங்க. ஆமாமா, அவங்க 2 பேரும் காலேஜ்ல வந்து லவ் பண்ணாங்களா, இப்ப வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து மாணிக்கம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது, சரிப்பா அது அவரோட லைஃப், நான் தான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒத்துக்கிட்டேன், இனிமே வந்து இது என் லைஃப் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது எப்படி உன் லைஃப் இல்ல நீ சொல்லிட்டு போவா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ அந்த வீட்டுல அவன் பொண்டாட்டியா தான் வாழ்ற அப்படின்ற மாதிரி வந்து பாக்கியம் சொல்றாங்க. உடனே வந்து தங்கமேல் வந்து சொல்றாங்க, எனக்கும் அதுக்கு அவனுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது, இது
எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் தனியா தானே இருக்கேன், தேவையில்லாம உன் வாழ்க்கையை சரி பண்றேன்னு சொல்லி இன்னும் கேவலமா ஆக்காத என் வாழ்க்கைய, இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு தான் வந்து போறாங்க. ஆனா வந்து பாக்கியம்மா கேக்குறாளா, சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அம்மாட்டையே போய் வந்து கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து இங்க தங்கமணி வேலைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாக்கியம் கிளம்பி இங்க பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் வீட்டுல வந்து அப்பதான் வந்து பாண்டியன் வெளியே போறதுக்காக வந்திருப்பாரு. பாண்டியனும் சரவணனையும் பார்த்துட்டு, வாங்கய்யா பெரிய மனுஷங்களா, நீங்க நடந்துக்கிறது இதான் நல்ல விதமா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியனை பேச ஆரம்பிக்கும் போதுமே வந்து கோமதி வந்துடுறாங்க. ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா, இப்பதான் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு, அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம், இப்படி வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஏன் நான் அசிங்கப்படுத்துறேன்னா, உன் பையன் 2வது கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் என் பொண்ணு அத்தூட பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்ன வளர்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது, ஆமா நீ ஏதோ காலேஜ் லவ் பண்ண பொண்ணோட சுத்திட்டு இருக்காமே, அதான் ஊர் முழுக்க தண்டா அடிக்கிறாங்க எல்லாரும், இந்த ஊரே நாரி போய் கிடக்கு, அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து பார்த்து கேட்கும் போது, நீங்க என் கேரக்டரை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் பேசக்கூடாதா, என் பொண்ணு கேரக்டர் நீ தப்பா பேசிட்டு வந்துருவ, நான் வந்து எதுவும் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது கோமதி வந்து சொல்றாங்க, எப்ப யார் தப்பா பேசினா அப்படின்னு வந்து கேட்கும்போது, உங்க குடும்ப வாரிசா அங்க ஒருத்தி சுமந்துட்டு இருக்கா, அதை சொல்ல வந்தா அது என் குழந்தையே இல்ல, அது எவனோட குழந்தையோன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அவன் பெத்த பிள்ளை, என் பிள்ளைய தப்பு சொன்னீங்களே, நீ பெத்து வளர்த்துருக்கிறது இப்படிதான் வளர்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து கோமதி கேட்கும்போது, என்னடா சரவணா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து கேட்கறாங்க. ஆமாம்மா, அவ வந்து ஒரு நாள் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னா, எப்படிமா சண்டை போட்டும் போது இதெல்லாம் பாசிபிளா இருக்கும், நான் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது பாண்டியனுக்கு வந்து கோவம் வந்துருது. சரவணா வந்து ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. உடனே வந்துட்டு, என்னடா பழக்கம் பண்ணிருக்க, என்ன ஆனாலும் ஒரு பொண்ணை வந்து எப்படி நீ தப்பா பேசுவ, உன் பொண்டாட்டியா அதுவும் அசிங்கமா பேசிட்டு வந்திருக்க, எப்படி அந்த வார்த்தைலாம் உன் வாயிலிருந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் வந்து அடிக்கிறாங்க. இல்லப்பா நானும் வந்து கோவத்துலதான் பேசிட்டேன், உண்மையா என் மனசுல இருந்து வந்த வார்த்தை கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி உங்க மனசுல இருந்து வந்த வார்த்தை கிடையாதுதான், அதுக்காக அவன் மாசமா இருக்கதை வந்து நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, இங்க பாருங்க ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட் எடுத்த டேட் எல்லாத்தையுமே வந்து பாக்குறாங்க. ஆமா மாசமா தான் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, இது மட்டும் நாங்க ஒன்றும் எடுக்கல, உங்க மருமவ மூத்த மருமவ மீனா தான் வந்து என் பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுத்து எல்லாமே செக் பண்ண, அவங்க கண்ணு முன்னாடியே தான் என் மாவ மாசமா இருக்கதை வந்து சொன்னாங்க. அதை சொன்னா வந்து இவ ஏத்துக்க மாட்டாரா, ஆனா இன்னொரு பொண்ணுக்குள்ள சுத்துவாரா, இவர் வந்து என் பொண்ணை வந்து ஒழுக்கம் கட்டுவான்னு சொல்லுவானா அப்படின்ற மாதிரி வந்து பாக்கியம் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து, என்ன பேசுறீங்க, நான் வந்து எந்த ஒரு தப்பான பொண்ணு கூட பழக கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, ஏன்பா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் ஆம்பளை நீனு ஒரு பொண்ணு கூட பழகிறது எப்படி தப்பு இல்லைன்னு நீ சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து மாணிக்கம் வந்து கேக்குறாங்க. ஃப்ரெண்டா தான் பேசுறேன், நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படிப்பா காலேஜ்ல லவ் பண்ண பொண்ணு இப்ப ஃப்ரெண்டா உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பாண்டியன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்டா என் மானத்தை வந்து இப்படி வாங்குறீங்க, என் 3 பேர் பசங்க இருக்கீங்க, 3 பேரும் ஏதாச்சும் ஒரு வகையில வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து ரொம்ப சத்தம் போடுறாரு. இல்லப்பா நானும் அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசி பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படா ஒரு பொட்டப்பிள்ளையோட பழகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா எவன் தாண்டா இருப்பான், அதுவும் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு டைவர்ஸ் பண்ற அளவுக்கு வந்து நிக்கிற இந்த டைம்ல எப்படி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கு அது கரெக்டா படுது அப்படின்ற மாதிரி வந்து திச்சாரு. கோமதி வந்து, சரி அதெல்லாம் விடுறா, அவ மாசமா இருக்கான்னு சொல்லும் போது நீ ஏன் இப்படி தப்பான வார்த்தை சொன்ன, அவ வந்து நம்ம வீட்டு வாய்ஸ் தானே சுமந்துட்டு இருக்கா, நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அவ வந்து பொய் சொல்றா, முன்னாடி சொன்ன பொய்யே வந்து மறுபடியும் சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள வர பாக்குறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி இரு மீனாவை கேட்டா தெரிஞ்சுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து போன் பண்றாங்க. கோமதி வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும் நீனு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சொல்லுங்க என்ன நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. உடனே வந்து தங்கமயில் மாசமா இருக்காளா அப்படின்ற மாதிரி எடுப்புல கேட்கும்போது, ஆமாத்த ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க அவங்க அம்மா வந்து வீட்டுல அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கடி அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்லத்த நானே வந்து அன்னைக்கு அதை சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன், ஆனா வந்து இதை பத்தின விஷயம் எதுவும் வந்து இந்த ஃபேமிலிக்கு தெரிய வேணாம்னு அக்கா சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்டி அவ சொல்ல வேணாம்னு சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சரவணன் மாமா வந்து இதை நம்பலையா, இது வந்து என் பிள்ளையே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனாலதான் வந்து இந்த ஃபேமிலிக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் குழந்தைய யாருக்கும் தரவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ சொன்னானா இவ நம்ம சொல்ல மாட்டாளா, நீ சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் மீனாவுக்கு தான் திட்டு விழுது. எப்படிதான் நான் சொல்றது, அக்காவே வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் எப்படி நான் சொல்றது அப்படின்ற மாதிரி வந்து மீனா கேக்குறாங்க. அவன் அது நம்ம குடும்ப வாரிசு தாண்டி நம்ம தானே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சரவணன் வந்து, இல்லம்மா அது நம்ம குடும்ப வாரிசே கிடையாது, அவன் நம்மள வந்து ஏமாத்துறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து பாக்கியத்துக்கு சரியான கோவம் வந்துருது. எப்படிப்பா அப்படி ஒரு பொய்யான வார்த்தையை வந்து உன்கிட்ட சொல்லுவா, எவ்வளவு சந்தோஷமா வந்து உன்கிட்ட சொல்ல வந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து, சரி எனக்கு இதுல இருந்தாலும் வந்து எந்த நம்பிக்கையுமே கிடையாது, அவளை நான் நேர்ல கூட்டிட்டு போய் நானே டாக்டரை பார்த்து செக் பண்ணிட்டு வந்தாதான் வந்து எனக்கு மனசு ஆறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து ராஜி வந்து காமிக்கிறாங்க. ராஜி வந்து ரன்னிங் ஓடிட்டு இருக்காங்க. ரன்னிங்ல இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. கிரவுண்ட்லயே வந்து மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. கிரவுண்ட்லயே மயக்கம் போட்டு வந்தோம்னா பக்கத்துல இருக்கவங்க வந்து பார்த்துட்டு உடனே வந்து கதிருக்கு வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணா, என்னாச்சுப்பா
அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல உங்க ஒய்ஃப் வந்து இங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒருவேளை ராஜி பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு சரின்ட்டு இந்த பக்கம் வந்து செந்தில காமிக்கிறாங்க. அங்க வந்து அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் வந்து செந்தில காமிக்கிறாங்க. செந்தில் வந்து ஒரு வழியா போலீஸ்ட மாட்டிட்டாரு இப்போ லஞ்சம் வாங்கினதுக்காக. செந்தில் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கும் போது கரெக்டா வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. நீங்க ரொம்ப நாளாவே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு. உங்களை வந்து நாங்க கையும் களவாம பிடிச்சிட்டோம். ஒழுங்கு மரியாதையா வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து செந்தில வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உடனே வந்து செந்தில் வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன் லஞ்சம் வாங்கி அப்படின்னு வந்து சொல்லும்போது, எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி வந்து மீனா சண்டை போடுறாங்க. வேற என்ன பண்ண சொல்றேன், என்கிட்ட இங்க 10 லட்சம் இருக்கு, நான் 10 லட்சத்தை கொடுத்தாக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்லும்போது, நீங்க ஒண்ணு இப்ப ஸ்டார்ட் பண்ற மாதிரி இல்லையே, முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி இல்ல தெரியுது, உண்மையை சொல்லுங்க, யார் சொல்லி இதை பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமா மாமா தான் சொன்னாங்க, மாமா சொல்லிதான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இருங்க நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகாம நேரா அவங்க அப்பா கிட்ட போறாங்க. என்னப்பா நான் எப்படியும் அறிவுரை பண்ணி மாப்பிள்ளை நல்ல வழிக்கு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்தோன்னு குத்தலா பேசுறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னா, உங்களால மட்டும்தான் என் வீட்டுக்காரர் இப்ப வந்து ஜெயில இருக்காரு, கம்பெனி இருக்காரு, அவர் வந்து லஞ்சம் வாங்க சொல்லிருக்கீங்க, லஞ்சம் கொடுக்கவும் சொல்லிருக்கீங்க, லஞ்சம் கொடுத்து வாங்கி மாட்டி இப்படி அவர் ஜெயில உட்கார வச்சிருக்கீங்களா, இப்படிதான் அவர் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சட்டம் போடுறாங்க. இதை வந்து அவங்க பாண்டியன்ட்டையும் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்காக பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி என் புருஷன் வந்து ஜெயில இருக்காங்க மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து பாக்கியம் அந்த கேட்டு இருந்துட்டு, ஓ இது வேற பண்ணிருக்கீங்களா, சொந்த பையனுக்கே பணத்தை கொடுத்து மறுபடியும் அதை கேட்கறது வேற, இந்த பழக்கம் வேற இந்த குடும்பத்துல போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடியுது. நாளைக்கு வந்து பார்க்கலாம்.